உங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் பிஎஸ்என்எலுக்கு வேலைக்கு பெங்களூருக்கு வந்துட்டீங்க. வந்துட்ட பிறகு உங்களுடைய திராவிட இயக்க ஈடுபாடு அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலேருந்து உருவாச்சு? எனக்கு அந்த இயக்க பற்றுன்றது வந்து 1959 வந்து தங்கவேலில் இருக்கும்போது ஏற்பட்டது. ஆப்பு அரசு வந்து மேயர் ஆகும்போது அவர் தங்கவேலுக்கு வரும்போது வரவேற்பு கொடுக்கும்போது நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போதும் என்னை வந்து இந்த பேனருங்க பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து மற்ற இந்த தோரணங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து என்னை பயன்படுத்திக்கினாங்க. ஆனால் என்ன அவங்க வீட்லேயே இருந்து செய்ப்பா, நீ வெளியே வராதுன்னு சொல்லிட்டு பள்ளியில் படிக்கிறதுனால நீ செய்யணும். அப்போ எனக்கு அந்த உணர்வு. அப்புறம் நாங்கள் கோயில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயிலை கூட வந்து ஒரு மதிவழி படிப்பாங்கன்னு மாற்றி வந்து அங்கே வந்து திராவிட இயக்க பத்திரிகைங்கெல்லாம் போட்டு வந்து நாங்கள் ஒரு இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 1960 வந்து நான் ஹைஸ்கூலை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு பின்னால் இங்கேருந்து வர அந்த தென்றல் திராவிட நாடு கழக பத்திரிகைங்களெல்லாம் கொண்டு வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அது வர வைக்கிறார், நான் கொண்டு போய் போட்டு வருவேன். 62 வரலாம் ஃப்ரீயாக இருந்தேன். 62 வந்து நான் இப்போ பியூசியில் போய் சேர்ந்ததுக்கு முன்னால் அந்த வேலையை விட்டுட்டேன். ஆனால் நான் அப்புறம் என்ன ஒரு கட்டுப்பாடு வச்சாங்கன்னா, நீ படிக்கிற காலத்தில் நீ வேலைக்கு போகிற வரலாம் இந்த இயக்கத்தில் வந்து நீ இன்னும் உறுப்பினராக கூட ஆகக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு வச்சு பாதிக்கங்க. அப்புறம் சரி 63 வந்து பிஎன்டியில் வந்து சேரணுன்னு வந்து அதுக்கு வேண்டிய டெஸ்ட்டுங்கெல்லாம் எழுதிட்டு 63 நான் ஜாபுக்கு வந்துட்டேன். 63 ஒரு கிளார்க் வேலைக்கு வந்து நான் பெங்களூர்லேயே வந்து சேர்ந்தேன். நான் சரி 63 எனக்கு என்ன ஆகுதுனாக்கா அந்த உணர்வோடு எல்லாருக்கிட்டையும் பேசின்னு பழகின்னு இருக்கும்போது 1968 வந்து என்ன உறுப்பினராக பண்ணாங்க இதில் கழகத்தில். அதில் எப்படி உறுப்பினராக பண்ணணும்னு சொன்னாங்க, நான் 1964 தபால் தந்தி துறை இலக்கிய மன்றம் தமிழ் இலக்கிய மன்றம்னு ஒன்று உருவாக்கணும் 1964. அப்போ அங்கேயே என்ன பண்ணுவோன்னாக்கா அந்த தபால் துறையில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து இலக்கிய மன்றங்களை நடத்திட்டு வந்தோம். இப்போ இங்கே இருக்கிற அமைச்சருங்க கிருபானந்த வாரியார், குன்றக்குடி அடிகளார், மாப்போசி இவங்களெல்லாம் கூட்டங்களெல்லாம் நடத்தினாங்க. அப்படி நடத்தும் போது என்ன ஆகுனாக்கா அந்த இலக்கிய மன்றம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து தபால் தந்தி துறையில் வந்து என்னுடைய இயற்பெயர் வந்து புஷ்பராஜன் சொல்லிட்டு இந்த மாதிரி தமிழ் பணியில் வேலை செய்யறதுனால எனக்கு அவங்களே என்ன பண்ணாங்க, என்னை மலர்மன்னன் கூப்பிட்றதுக்கு ஆரம்பித்தாங்க. அடுத்து 1967 ஒரு ப்ரெஷர் வந்தது எனக்கு, ஏன் இயக்கத்தில் தான் சேரக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த உணர்வு இருக்குது, உனக்கு எல்லா வகையிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்க, 68 வந்து என்னை உறுப்பினராக பண்ணாங்க. உறுப்பினராக பண்ணும்போது அந்த புஷ்பராஜ்ன்றது மலர்மன்னன்ற பேரில் வந்து அரசியல் உள்ள நுழைஞ்சேன் நான். புஷ்பராஜ் உங்களோட பேர்? இயற்பெயர். அப்புறம் மலர்மன்னன்ற முறையில் உள்ள நுழைஞ்சதுக்கு பின்னால் அந்த மலர்மன்னன்ற முறையிலேயே வந்து இந்த நெருக்கடி காலத்தெல்லாம் நான் சந்திச்சுட்டு வந்தேன். என்ன ஒன்றுனா ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து நீ நேரடியாக இதுலேயும் தலையிடாத வராது அப்படின்னெல்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த நெருக்கடி காலத்தில் இந்திரா காந்தி வந்து பெங்களூருக்கு வரும்போது என்னையும் வந்து கைது பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. நான் அந்த இடத்துல இல்லை, வெளியே வந்துட்டேன். அதனால் அந்த திராவிட இயக்க உணர்வு ஏற்பட்டதுனால திமுகவில் உறுப்பினர் ஆனதுக்கு பின்னால் அதிகமாக நான் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். படித்ததுக்கு பின்னால் தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைங்க தந்தை பெரியார்லேருந்து பேரறிஞர் அண்ணா கலைஞர் வரலும் வந்து என்னால் வந்து ஓரளவுக்கு அவங்கள தெரிஞ்சுக்கின்னு அவங்கள பற்றி எழுதுகிற அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கினேன் நான். அப்போ தான் வந்து என்ன பண்ணேன்னு சொன்னால், நான் பணியில் இருக்கும்போது முதல்ல எப்படின்னு சொன்னால் வந்து அந்த தபால் தந்தி துறையில் நான் இருக்கும்போது அம்பேத்கர்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. அம்பேத்கர்னு சொல்லும்போது அமைதியாக இருப்பாங்க. அதுவே வந்து அண்ணா பெரியார்னு சொன்னாக்கா வந்து யாருமே வந்து அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவே துறைக்குள்ளேயே அந்த தபால் துறையிலேயே அந்த ஈகன்னு சொன்னதுனால அம்பேத்கர்னுடைய இதை பண்ணி இந்த மலரெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறேன். இந்த மலரை போடும்போது 1991 இந்த மலரை போட்டோம். நூற்றாண்டு மலர், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றாண்டு மலர். இதை போடும்போது தான் நானும் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அது என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா வந்து இதெல்லாம் மலர்கள் ரெடி பண்ணிட்டு
முன்னாள் அமைச்சர் அம்மா சத்யவாணி மத்த அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த மலரை வெளியிடுறதுக்கும் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் வச்சு நான் வந்து அதை வாங்கிறதுக்கும் இது பண்ணி இதில் என்ன எனக்கு ஒரு இதுன்னு சொன்னால் சில படங்கள்லாம் வந்து நானே போடுவேன். ஓவியம் பண்ணுறது, ஓவியம்லாம் பண்ணுறதுனால முழு பொறுப்பு நானே எடுத்துக்குவேன். மற்றதுல இருந்து இந்த கருத்துக்களை வந்து சேர்க்கிறது கொள்வது எல்லாத்தையுமே வந்து நானே பண்ணி எல்லாத்தையும் செய்துட்டு இருப்பேன். அதனால எல்லா மலருமே நான் பொறுப்படுத்தி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது முதல் மலர். அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள நுழையணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இப்போ எல்லா ஈகத்துக்காரர் இருப்பாங்க என் கூட. ஈகத்துக்காரர் இருக்கும்போது நான் என்ன பண்ணோம் அப்படின்னு அம்பேத்கரை வந்து பேரை வச்சு பெரியார் வந்து உள்ள நுழைச்சோம் இந்த மலரில். அப்போ பண்ணும்போதுன்னா இந்த மலர் எல்லா இயக்கத்துக்காரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுது. இந்த படம் நான் போட்ட படம். இதில் வந்து எனக்கு அப்போ தான் வந்து நம்ம அம்பேத்கர், பெரியார் இவங்களை பற்றியெல்லாம் வந்து சில கருத்துக்களை எழுதுறதுக்கு ஆரம்பித்தேன் நான். அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் வந்து 1993 காளிமத்து இருக்கும்போது என்னை இலக்கிய நியாய்க்கு வந்து தலைவராக போட்டாங்க. கர்நாடக மாநில திமுக இலக்கியனுடைய தலைவராக போடும்போது அப்போ நான் இதெல்லாம் எழுதுறதுக்கு ஆரம்பித்தேன். நான் அதில் ஒரு சிலதை மட்டும் வந்து நான் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் அம்பேத்கரை பற்றியும் இல்லை வந்து தந்தை பெரியாரை பற்றியும் வந்து நான் எழுதுறதுக்குன்னு சில ஆரம்பிக்கும் போது அவங்க எழுதினேன். தாழ்த்தப்பட்டோர் தீண்டப்படாதவர்கள் என்னும் இழிவை எங்களுக்கு இந்து மதம் பரிசாக அளித்திருக்கிறது என்றுரைத்த அண்ணல் அம்பேத்கரின் வாக்குமூலத்தை நினைவுபடுத்தவும், மத சாஸ்திர தர்மங்களுடைய அடிப்படையை சூழ்ச்சி, மோசடி, பித்தலாட்டம், மக்களை இழிவுபடுத்தும் ஆதிக்கம் கொண்டு அயோக்கிய தனங்களையே அடிப்படையாக கொண்டு கற்பிக்கப்பட்டவை என்று எடுத்துரைத்த தந்தை பெரியாரின் வாக்குமூலத்தை நினைவுபடுத்தவும், மக்களை தர்மப்படி நடத்த வேண்டி ஏற்பட்ட கடவுள் கதைகளில், புராண இதிகாசங்களில் எங்காவது ஒழுக்கம், நாணயம், நேர்மை இருக்கிறதா என்ற கேள்விக்கு விடை காணவும், அரசியல், தேசியம், நாட்டமைப்பு என்பவை பதவி வேட்டைக்காக ஏற்பட்டது என்பதல்லாமல் மக்களுடைய நாட்டினுடைய நலத்தை முன்னிட்டா ஏற்கப்பட்டது என்கின்ற வாதத்தை உருவாக்கவும், மதம், சாதி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், வேதம், வேள்வி, வைகுண்டம், சிவலோகம், அவதாரம், அருளுதல், ஆண்டான் அடிமை, சொர்க்கம், நரகம், சாத்திரம், சடங்கு, அர்ச்சனை, அன்பளிப்பு அத்தனையும் விட்டதென்று நாம் மனிதர்கள் பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும் என சிந்தித்து செயலுறவே அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்து. அப்போ நான் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பின்னால இப்படி பல வழியில வந்து என்னுடைய சிந்தனைகள் வந்து நான் வந்து ஓட்ட வேண்டியதா இருந்தது. சரி, இப்போ இந்த மலர் வந்து எந்த நிறுவனம் சார்பா, எந்த அமைப்பு சார்பா இந்த மலர்லாம் நீங்க போட்டீங்க? இந்த மலர் போடும்போது வந்து நான் வாழ்ந்தது வந்து பெங்களூர்ல வந்து ஆஸ்டின் டவுன் பகுதி. அந்த ஆஸ்டின் டவுன் பகுதியில வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு வேணுன்றதுக்காக மக்கள் நலம் மன்றம்னு ஒன்று ஏற்படுத்தி அந்த மக்கள் மன்றத்துக்கு வந்து முதல் நான் தலைவராக இருந்தேன். அப்புறம் ஒரு குழு அமைக்கணும், இப்படியெல்லாம் மலர் போடணுன்றதுக்காக மலர் குழு ஒன்று அமைச்சு அதுக்கெல்லாம் வந்து தலைவருங்க அவங்களெல்லாம் வேற போட்டு நானே அதுக்கு வந்து பொதுச் செயலாளராகவும் இந்த பொறுப்பாளராகவும் இருந்து இந்த மலருங்களெல்லாம் போடுறதுக்கு, அதாவது டாக்டர் அம்பேத்கருடைய 100ஆண்டு மலரையும் இந்த அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய நினைவு மலரையும் போடுறதுக்கு அங்கே வாய்ப்பு பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து நமக்கு வந்து அங்கே இருக்கிற முன்னோடிகள்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து இந்த நன்கொடைகள்லாம் வசூல் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு அந்த ஆக்கமும் அவங்க கொடுத்ததுனால இது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நானும் வந்து முயற்சி எடுத்து வந்து இதெல்லாம் செய்திருக்கேன். இதில் இன்னொரு மலர் நீங்கள் போட்டிருக்கிறதுல வந்து அகவை என்பதில் அன்பு தலைவர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலர் பற்றி சொல்லுங்க. இது நான் முழுக்க இப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் நான் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஓய்வு பெற்று பணியிலிருந்து 2003 வந்து நான் வெளியில் வரணும். அப்போ நான் என்ன பண்ண ஒரு குழு அமைச்சேன். ஏன்னு சொன்னால் அப்போ நான் நேர்முகமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நான் பணியாற்றத்துக்கு வாய்ப்பு ஏற்கனவே வந்து இலக்கிய தலைவராக இருக்கும்போது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பணியில் இருக்கும்போது ஒரு குழு அமைச்சு 2003 வந்துட்டு அது ஒரு மலர் வெளியிடலான்ட்டு முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுத்ததுக்கு பின்னால் என்ன பண்ணேன்னு சொன்னால் எங்கள் கழகத்துக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்களையும் ஒரு குழு அமைச்சு அதை போட்டு சரி நீங்கள் நன்கொடை வசூல் பண்ணி கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கலைஞர்னுடைய வந்து 80வது பிறந்தநாள் விழாவை குறித்த வகையில் வந்து அகவை என்பதில் அன்பு தலைவர் கலைஞர் என்று வந்து இந்த மலரை போட்டு வெளியிடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்.
அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு சொன்னால் 2003 வந்து அங்கே கட்சியில் இருக்கிறவங்க நான் பலமுறை வந்து இங்கே வந்து நம்ம தளபதி ஸ்டாலின்னு பேராசிரியர் நம்ம பேராசிரியர் இவங்களெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் வேண்டிய அந்த கட்டுரைங்கெல்லாம் வாங்கிட்டதுக்கு பின்னால் முழுமைப்படுத்துனதுக்கு பின்னால் அது வெளியிடுறதுக்கு வந்து சரியான வந்து ஆள் கிடைக்காம இருந்தது. யாரை கூட்டின்னு வந்து செய்யறது அப்படின்னு. அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு சொன்னாக்கா வந்து கழகத்தை வந்து நிர்வாகத்தை கழிச்சுட்டு பொறுப்புகள் ஒன்று போட்டாங்க. பொறுப்புகள் போடும்போது கிள்ளி வளவுன்னு சொல்லிட்டு வந்து பொறுப்பாளர் வந்ததுக்கு பின்னால் சரி அவர் மூலியமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல் இதாக பண்ணி நம்ம அங்கே இருக்கிற நீர்வள சுற்றுச்சூழல் அமைச்சர் மல்லிகார்ஜுனுக்கு ஒரு ஆக்ஷன் வந்து அவர் வெளியிட்டிருக்கோம். நம்ம மத்திய சர்க்காரில் இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ராஜா அவர்களை வந்து மன்முக ராஜா அவர்களை கூப்பிட்டு வந்து அது வாங்க வைக்கிறதுக்கு மாதிரி நிகழ்ச்சிகளை பண்ணி அன்றைக்கி எடுத்தோம். அது வெளியிட்டோம். இந்த மலரில் என்ன மாதிரி செய்திகள்லாம் இருக்கு உள்ள அப்படிங்கிறது? இல்லை செய்தின்னு சொன்னால் வந்து கட்டுரைங்க இருக்குது. பேராசிரியனுடைய கட்டுரை இருக்குது, அப்புறம் தளபதியினுடைய கட்டுரை இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. இதில் என்ன ஒன்றுன்னு சொன்னால் இதை நான் ஒரு ஓவியன்றதுக்கு இந்த ஓவியங்கள் வரைஞ்சது. ஒரு ஓவியம் நான் வரைஞ்சது. அது பெரியாரினுடைய அந்த ஓவியம். ஓவியம் ஆமாம். அது ஒரு கட்டத்தில் உள்ள உட்கார வச்சு பண்ணது. அடுத்து அண்ணாவனுடைய ஓவியம். இதை நானே கையால் பண்ணி கலைஞர்னுடைய ஓவியம். இது 3 பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் வந்து மற்றதுலேயும் வந்து இந்த ஓவியம் மட்டும் இல்லை, இந்த புள்ளி வச்சு ஓவியம் போடுற அளவுக்கும் வந்து நான் எனக்குள்ள ஒரு திறமையை வச்சுருந்தேன். இந்த மாதிரி கலைஞர் அவர்களுடைய அந்த இதெல்லாம் போட்டு முழுக்க வந்து இதனுடைய வந்திருக்கிறதுல வந்து வர்ணனைகள்லேருந்து எல்லாமே வந்து நான் செய்துட்டு கலைஞர்னுடைய பெருமையை சொல்லணுன்றதுக்காக வாஜ்பாய் காலத்திலேருந்து யார் என்ன கலைஞர் அவர்களை வந்து பெருமையாக பேசுனாங்கன்றதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். அது போட்டிருக்கேன். அடுத்து அங்கே இருக்கிறவங்க வந்து முக்கியமானவங்க கிட்ட இருந்தெல்லாம் கட்டுரைகளை வாங்கி போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பழைய இந்த கழகத்தினுடைய வந்து செயல்பாடுங்க, அப்புறம் வந்து யார் இருந்தாங்க போனாங்கன்றதுக்காக வந்து சில குறிப்புகளெல்லாம் எடுத்து போட்டு ஒரு மலரை தயாரித்து கவிதைகள்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி இது செய்திருக்கோம். இது வந்து தலைவர்கிட்டையும் கொடுத்துருக்கேன். தலைவர்கிட்ட எல்லாம் செய்திருக்கோம். அடுத்து கர்நாடக அறிவுச்சுடர் அப்படின்னு ஒரு மாத இதழ். இதனுடைய பின்படி அதாவது நான் ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் இந்த மலர் தயாரித்ததுக்கு பின்னால் வேற என்ன பணி செய்யலான்ற ஒரு முயற்சி எடுக்கும்போது நண்பருங்க என்ன சொன்னாங்க, சரி ஒரு அமைப்பு உருவாக்கிட்டு வந்து செய்யலாமா அப்படின்னு. செய்யலாம் அப்படின்ற ஒரு இது தென்னவர் பேரவைன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கணும். ஆனால் வந்து அது கட்சிக்குள்ளே வந்து அது மாதிரி ஒரு செயல்பட முடியாதுன்றதுக்காக அதை இது பண்ணிவிட்டு ஒரு குழு போட்டு வந்து நான் வந்து ஆசிரியராக இருந்தால் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து ஏதாகிலும் வந்து நன்கொடைகளை வச்சு செய்யலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, சில நேரத்தில் நன்கொடை கொடுத்தாங்களே தவிர இதில் முழுக்க வந்து அதில் இது ஈடுபாடு வைக்கல. இதில் அது 2 ஆண்டு காலம் என்ன பண்ணான்னு சொன்னால் கழகத்துடைய முக்கியமான தளபதி அவர்களுடைய பிறந்தநாள், தலைவருடைய பிறந்தநாள், பேராசிரியனுடைய பிறந்தநாள், அப்புறம் இந்த முப்பரவனுடைய பிறந்தநாள் சிறப்புகள்லாம் போட்டு தலைவரே வந்து நான் வந்து 2 முறை அவரை நேரடியாக சந்திச்சு கொடுத்துருக்கேன். விஷயம் உங்களுடைய நீங்கள் கவியரங்கத்தில் பாடின அந்த கவிதைகளுடைய தொகுப்பாக கவிமலர் சோலை அப்படின்னு சொல்லி இந்த நூல் போட்டிருக்கீங்க வந்து. ஆமாம். பெரும்பாலும் இந்த கவியரங்க தலைப்புகள் என்ன மாதிரியானதாக இருந்தது? அதை நாங்களே வந்து ஏற்படுத்திக்கிறது. ஒருத்தர் ஒரு தலைப்பில் கொடுத்து இந்த தலைப்பில் வந்து நம்ம பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் 1993 இருந்து பெங்களூர் தமிழ்ச்சங்கம், அப்புறம் ஐடி தொழிற்சாலையில் இருக்க வந்து பாவாணர் பாட்டரங்கம், மற்ற வந்து அமைப்புகளில் வந்து கவியரங்கெல்லாம் நடக்கும்போது அங்கங்கே போய் பாடுவோம். கவிதைகளை பாடும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் இப்படியெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு 300 கவியரங்கத்துக்கு மேலே நான் வந்து பங்கெடுத்ததுக்கு பின்னால் எனக்கு வந்து சில பேர் வந்து இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு பகுத்தறிப்பாளர் தென்மொழி ஞான பாண்டியன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, இதெல்லாம் வந்து நீ சும்மா எழுதி போடுறத விட நீ ஒரு தொகுப்பு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே சென்னையில் இருக்கிற வந்து கவிக்கொண்டல் செங்குட்டன் அவரும் வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னால் ஏன் ஒரு தொகுப்பு பண்ணக்கூடாது, என்னுடைய பிறந்த நாளிலே கொண்டாந்து நீ வந்து இது வெளியிடு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நீ நிகழ்ச்சியெல்லாம் நாங்களே பண்ணிக்கிறேன், நீ நூல் மட்டும் சரி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் என்னுடைய நண்பர் வந்து தர்மராஜனை வச்சு இந்த நூலை இங்கே பண்ண வச்சு அப்புறம் இங்கே வெளியிட்டாங்க. பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு, அதை படிச்சு வந்தீங்க.
அதான் நமக்கு அந்த பகுத்தறிக்கருத்துன்னு சொன்னால் வந்து இந்த ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கின்னு தானே போகிறோம். அதுக்காக வந்து பெரியாருடைய கருத்துக்களை எப்படி சொல்றதுன்ற ஒரு முறையில் வந்து கவியர் இருந்து பாடும்போது, வேதங்களின் பொழிப்புரையை கற்றுணர்ந்து விரிகின்ற சாதி பேத பாதகத்தை எடுத்துரைத்து பெரியாரவர் படர்ந்திருக்கும் மடமை போக்கி காதகமாம் அடிமை வாழ்வு விட்டகலவே கருத்துன்றி புரட்சி செய்து போதனித்தார் சமத்துவமும் தன்மானமும் குன்றாது பெறுவதற்கு. அதாவது இது அவருடைய கொள்கையை வந்து முழுமையாக வந்து சொல்லணும்னு சொன்னால், இந்த தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, சாதி வழியில் வந்து இந்த சமுதாயத்தை நம்ம வளர்க்க முடியாது, அப்படி வளர்க்குறது இந்த சாதி வந்து வந்ததே வந்து இந்து மதத்தினுடைய அடிப்படை தான் அப்படின்றதெல்லாம் வந்து பெரியார் அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு அது சொல்லும்போது கடைசியாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பிற பண்ணித்தாருன்னு சொல்கிறதுக்கு, பாரதத்தார் விடுதலைக்கு வித்திட்டும் பாமரருக்கு பாதை காட்டும் சாரதியாய் சுயமரியாதை தேரோட்டி சாதி மத பேதமில்லார் சீராட்சியும் சமத்துவமும் பெற்றதிலே செய்தொழிலும் செம்மொழியும் காணும் தாராளம் தன்மானம் பெற்றதற்கே தந்தை பெரியார் பணித்தார். என்ன அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து தேசிய இயக்கத்தில் இருக்கும்போது வந்து இந்திய நாட்டுடைய மக்களுடைய விடுதலைக்காக போராடுறதுக்காக தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார். தேசிய இயக்கத்தில் சேரும்போது அவர் பார்க்குறாரு அங்கேயும் வந்து இந்த ஜாதி பிரச்சனைங்க அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி 1925 வந்துட்டு அந்த தேசிய இயக்கத்திலேருந்து வெளியே வந்ததுக்குனால அவர் வந்து நீதி கட்சிக்கும் போகிறார். நீதி கட்சி ஆனதுக்கு பின்னாடி திராவிட இயக்கம், இந்த திராவிட இயக்கத்தை விட சுயமரியாதை இயக்கன்றது தான் முதல்ல வந்தது. திராவிட இயக்கன்றதுக்கு சுயமரியாதை இயக்கம். அதில் வந்து ஒரு காலத்தில் வந்து சிங்காரவேலர், ஜீவா அவங்கெல்லாம் கூட பங்கு ஏற்றிருக்காங்க. ஆனால் பெரியாருடைய வந்து பேச்சு மக்கள் மத்தியத்தில் வந்து ஒரு ஆழத்தை ஏற்படுத்தினா கூட அதை வந்து பெருமைப்படுத்துறது வந்து அண்ணாவுடைய பேச்சு தான். தந்தை பெரியாருடைய கொள்கைகள்லாம் அறிஞர் அண்ணா பற்றி ஒரு கவிதை இல்லை, புத்துணர்வு ஊட்டியவரே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கு. அதில் பகுத்தறிவு பண்ணையிலோர் ஆள் விழுது பைந்தமிழ் மனங்கமிழும் சோலை வகுத்த கொள்கை வளமார் சிந்தனை வனப்பாண்ட நாயகம் நன்கு பகத்து பெருமாண்பில் கனித்தெடும் சொல்மடை பண்பாண்ட தமிழர் நேயம் தகுந்த தலைமையாய் தாய்மண் சிறக்க வாழ்ந்த கண்ணகிரெல்லாம் மொழியினை ஏந்தல் அப்படின்னு முதல்ல அவரை தொடங்கும் போது, கடைசியில் நான் அந்த கவிதைகளை முடிக்கும்போது, கற்காலம் மாந்தர் போல் பேதையராய் கல்லாமையில் கருத்தும் இழந்து சொற்காவா மடமையிலே வீழ்ந்தாரை சுய உணர்வு கொலவை செய்து தற்கால வாழ்விற்கு நெறிப்படுத்தி தன்னம்பிக்கை ஊட்டி காணும் பொற்கால வாழ்விற்கு மெய்மையாக புத்துணர்வு ஊட்டியவரே அண்ணா. அதாவது கற்கால வாழ்க்கைன்றது இது அடிப்படை தான். எல்லாமே வந்து தமிழ் என்ற உணர்வு கூட இழந்து வந்து இந்த இந்து மதத்தினுடைய அடிப்படை தான் காரணம். நான் தமிழர்களை வந்து பல வழியில வந்து எல்லாம் இது பண்ணா, நான் வந்து அவர் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது தான் தமிழர்கள் வந்து ஒன்னா சேர்ந்து மொழியினுடைய பற்று இனப்பற்று உருவாகிறதுக்கு இனப்பற்று பெரியார் அவர்கள் வந்து ஊட்டினாலும் கூட அதுக்கு பின்னால வந்து அதுக்கு ஒரு மெருகேற்றியவர் பேரறிஞர் அண்ணா தான். கலைஞர் பற்றியும் ஒரு கவிதை, கலைஞர் பற்றியும் ஒரு கவிதை இருக்கு. அவரை பற்றி 2 கவிதை இருக்கு. அதில் வந்து தமிழை செம்மொழி என்ன நாட்டுடைமை ஆக்கி தமிழருக்கு சிறப்பளித்த தமிழ்வே யாண்டும் நிமிர்ந்து தாய்மொழியின் சிறப்புங்க பாரோர் நெஞ்சமதில் பீடம் உறும் பேரடைந்து தமிழகத்தின் மூதறிஞராய் தகமையுண்டு தன்பொழிலை பாரதமே போற்றி நிற்க தமிழர்களின் குறை தீர்த்து ஏழ்மை போக்கும் காலாண்மை பற்றி வாழும் கலைஞர் வாழின்னு ஒரு இடத்துல முடிச்சேன் நான். அதில் வந்து மூதறிஞர் கலைஞர் வாழின்னு தலைப்பு கொடுத்து அதையும் முடித்தேன். அப்புறம் வேங்கோல் என் கலைஞர் கோமான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தன் இயேசுவாய் அன்பிறக்கம் உண்டு போதனையில் நபியாய் உடன்பிறப்பு என்று சித்தமெல்லாம் பெரியார் அண்ணா சிந்தனை சீர்பொய்கை வள்ளலாரின் ஓர்குல பண்பு உத்தமமாய் ஏழையின் சிரிப்பில் இறைவனைக்கான் ஒப்புமையில் அர்ச்சகராகும் பொது நீதி வித்தகமாய் சிறப்பாலும் தமிழினை ஏந்தல் எங்கதிரோன் விளங்கோல் எம் கலைஞர் கோமான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் நான். நல்ல விஷயம். இது வந்து இப்போ இந்த பல்வேறு காலகட்டங்களில் மேடைகளில் பாடினவருடைய ஒரு தொகுப்பு. நல்ல விஷயம். எடுத்து இப்போ இன்றைக்கு ஓய்வுக்கு பிறகு என்னவெல்லாம் எதிர்காலத்தில் செய்யலாம்னு திட்டமிட்டிருக்கீங்க? நான் சில கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருக்கேன். எந்த மாதிரி? நான் இப்போ வந்து இந்த பசவனரை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு 5-6 கட்டுரை வந்து அங்கே பஸ்வ சமிதி நடத்துகிறாங்க, அந்த பஸ்வ பதம்னு சொல்லிட்டு
அது வந்து திங்களுக்கு ஒரு முறை இல்லை 3 திங்களுக்கு ஒரு முறை வருது. அதில் வந்து அந்த கட்டுரை பசவனர் பற்றியெல்லாம் வந்து தொகுப்புங்கள்லாம் போட்டிருக்கேன். பசவனர் இன்னொன்று சொன்னால் எனக்கு கூட வந்து ஒரு என்னன்னு சொன்னால் பசவனர், சர்வஞ்சனர், பெரியார் இவங்கெல்லாம் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்கன்றது ஒரு இது எனக்கு. ஏன்னா பெரியாரும் கன்னட மொழி அந்த இதில் வந்து வரும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த அடிப்படையை வந்து நான் சொன்னால் பசவண்ணர், அப்புறம் சர்வஞ்சனர், பெரியார் அப்படின்ற முறையில் இந்த பகுத்தறிவு போச்சு 3 பேரறிஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது பசவண்ணர் இருக்கலாம். இந்த பசவண்ணரை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர் பசவண்ணர். அவர் வந்து என்னன்னாக்கா ஒரு இந்த பிஜில மன்னங்கிட்ட வந்து போய் நிதியமைச்சராக வேலை செய்யறதுக்கு போறாரு. நிதியமைச்சர் ஆனதுக்கு பின்னால அவர் என்ன பண்றாருன்னா அங்கே வந்து சேர்ற அந்த பொருளாதாரம் வந்து ஈட்டுற பொருள் எல்லாம் வந்து யாருக்கு போய் சேரணும்னு சொன்னாங்களோ அது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் சேரலன்றதுக்காக அந்த பதவி விட்டு வெளியே வர்றாரு. இதை பற்றி அந்த அமைச்சரவையில் பேசும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவர் விரோதமாக அமைச்சருக்கு அதாவது இந்த நாட்டுக்கே வந்து விரோதமாக பேசுகிறாருன்னு சொல்லி அவர் மாதிரி படியெல்லாம் போடுறாங்க. படியெல்லாம் போடும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அமைச்சர் எல்லாம் இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கு பின்னால் வந்து இந்த கூடல சங்கம தேவான்னு சொல்லிட்டு இந்த லிங்கத்தை கையில் வச்சுக்கின்னு சிவனடியாராக மாறுறாரு. அதாவது இங்கே வந்து நம்ம வந்து சைவம்னு சொல்கிறீங்களா, தீவிரமாக சைவம் பேசுகிறவங்களும் உண்டுங்க. அந்த தீவிர சைவமாக அவர் மாறிடுறாரு. மாறிட்டு என்னன்னு சொல்லணுனாக்கா அவருடைய வரலாற்றில் முதல் ஒரு கலப்பு திருமணத்தை பண்ணுறாரு. அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் சார்ந்தவங்களுக்கும் மேல் வகுப்பில் சார்ந்தவங்களுக்கும் 2 பேரையும் வச்சு ஒரு திருமணத்தை பண்ணும்போது அவருடைய புகழ் வந்து ஓரளவுக்கு மேலே வருது. மேலே வந்ததுக்கு பின்னால் அவர் வந்து இந்த பல தெய்வ வழிபாடை வந்து அவர் ஏற்றுக்கிறது இல்லை பசவண்ணர். அதுவே என்னன்னா அது ஒருமைப்பாடாக வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கூடல சங்கம் தேவா அப்படின்னு சொல்லிட்டு அது கூடல சங்கம் தேவான்னு சொன்னால் ஒரு கூட்டு சக்தியை வஞ்சி அவர் வச்சு என்ன சொல்கிறாருனாக்கா அந்த லிங்கத்தை வந்து கையில் வச்சு காமிக்கும்போது அதுதான் உயிர் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார் இந்த பசவண்ணர். ஆகவே முதல் வந்து அந்த பசவண்ணர் வந்து அந்த பகுத்தறிவு கருத்துங்களெல்லாம் முதல்ல வந்து மக்களிடத்தில் ஊன்றதுக்கு இது பண்ணுறாரு. அடுத்து வந்து பெண்களும் வந்து கோயிலில் வந்து போய் பூஜை பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் முயற்சி பண்ணி அதை செய்கிறாரு பசவண்ணர். ஆகவே அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இப்போது அவர் வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அவர் பாரம்பரியமாக வந்து அவருக்கு பூணூல் போடுறத இருக்கிறார், போடுறதுக்கு அவர் ஒத்துக்கிறது இல்லை. ஆகவே அந்த ஜாதி வகையில் அவர் இருக்கிறத வந்து இது பண்ணல. அவர் உண்மையிலே ஒரு உங்களுடைய தந்தை தமிழகத்திலிருந்து கோலார் தங்கவலுக்கு போய் நல்ல ஒரு உழைப்பாளியாக உயர்ந்து அந்த வழியில் வந்து நீங்கள் இன்னைக்கு ஒரு அரசு பதவியில் இருந்தாலும் தொடர்ந்து அந்த திராவிட இயக்க உணர்வு அப்படின்னு உங்களுடைய வாழ்நாளை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணிகள் மேன்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெங்களூர்லேருந்து வந்திருந்து இந்த சந்திப்பு குறிக்கிறதுக்கு நன்றி, வணக்கம்.